ஜிபேக்கும் ஃபோன்பேக்கும் போட்டியாக இப்போ சீக்கிரமாக வரப்போகுது ஜோஹோ பே. சென்னை சேர்ந்த ஜோஹோ நிறுவனம் ஏற்கனவே அரட்டைன்ட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு போட்டியாக உலான்ற ஒரு சர்ச் இன்ஜின் வச்சுருக்கிறாங்க. ரீசெண்டாக மத்திய அரசை சேர்ந்த பல துறைகள் இப்போது ஜிமெயிலுக்கு பதிலாக ஜோஹோ மெயிலுக்கும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜியும் தற்சார்பு நோக்கி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கு. அடுத்தது வரப்போகிறது ஜோஹோ பே. ஜோஹோ நிறுவனம் தன்னுடைய ஜோஹோ பேவை சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதனால் இனிமேல் நம்ம ஜிபே ஃபோன்பே மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஜோஹோ பேவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஜோஹோ பே தனியாக ஒரு ஆப்பாகவும் இருக்க போது, அது மட்டுமல்ல அரட்டை ஆப்பில் இது இன்டெகிரேட்டும் ஆக போகுது. இனி அரட்டை ஆப்பில் வெறும் மெசேஜ் மட்டுமே பரிமாற வேண்டாம், கூடவே யாருக்காவது நீங்கள் பேமெண்ட்டை கொடுக்கணும், பேமெண்ட்டை யார்கிட்டாவது வாங்கணுன்னா அதையுமே அரட்டை ஆப்பில் இருக்கிற ஜோஹோ பே வழியாக பேமெண்ட்டை கொடுக்கலாம். நம்முடைய நாட்டிலே இந்த டெக்னாலஜி உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுறதுனால அந்நிய செலவானே வெளியே போகாது. பாயிண்ட் ஆஃப் சேல் என சொல்லப்படும் கடைக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹோ பே பயனுள்ளதாக இருக்க போகுது. இந்த ஜோஹோ பே ஆப்பில் பணம் கொடுக்குறவங்களும் சரி, பணம் வாங்கும் கடைக்காரர்களும் சரி, 2 பேருக்குமான டெக்னாலஜி இன்டெகிரேட் ஆயாச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி இப்படி பெரிய லெவலில் டெக்னாலஜியில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களாகவும் இந்தியர்களாகவும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன்.